ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாம 2 டேஸ் கழிச்சு இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மினிமம் 48 ஹவர்ஸில் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் யூசர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் 10 ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தராக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். தென் அதில் ஒரு டாக்குமெண்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? தென் இதை நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது 10 ஆர்டிகல்ஸ் நம்ம டெலிவரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம எந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு யூசர்ஸ் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, தென் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இந்தமாரி சோஷியல் மீடியாவில் எங்கேயும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ப்ரொஃபஷ்னலாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ எங்கிட்ட இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? தென் டெம்பரவரியாக தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதால நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணி ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ மெயில் ரிசீவ் ஆகக்கூடியதில் கம்பல்சரி நம்மளுடைய பிராண்டான பெல்தபிள் சோலார் லோகோ இருக்கும். கம்பல்சரி ராஜ்குமார்னு என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதுவும் மெயில் ஐடிக்குள்ளே ரெக்வயர்மெண்ட் என்ன, தென் எந்த யூசர்ஸ்க்கு எது போல் ஆர்டிகல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், தென் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா இல்லை அஃபிலியேட்டா, ஊகாமஸ் வெப்சைட்டா, இல்லை பிளாகிங்கா, இல்லை டெக் ரிலவெண்ட்டாக வேணுமா, இல்லை ட்ராவலிங்கா, இது போல் அவங்க எந்த கேட்டகரியில் கேட்குறாங்களோ ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு அப்படின்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ் இருக்குது. இல்லை ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் தென் ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்குறதுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஸோ யூஸருடைய ரெக்வயர்மெண்ட்டை பொறுத்து ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு மெயில் ஐடியிலுமே எங்கிட்டேருந்து நீங்கள் ரிசீவ் ஆகுது அப்படின்னும் போது அதில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் வந்து கம்பல்சரி கிடச்சிரும். தென் என்னுடைய மெயில் ஐடி கிடச்சிரும். ஓகேங்களா? தென் ஃபர்தராக நம்ம எந்தெந்த டூல்ஸில் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்கோர்ஸ் இருக்குது, தென் எஸ்இஓ ஸ்கோர்ஸில் எவ்வளோ இருக்குன்றது நம்ம மோர் தென் எல்லாமே மெயில் ஐடியிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்டர். ஓகேங்களா? வேர்ட் கவுண்டர்னு பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒரு யூசர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது ஃபார் 150 அண்ட் 200 பெருசல் 2 விதமான பேக்கேஜில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஆர்டிகளுக்கு வந்து மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம மினிமமாக ப்ரைவேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எஸ்இஓ ஆப்டிமேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக வந்து நீங்கள் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது மூணுமே நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, மோர் தென் பிளாகர் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் ஃபர்தராக பண்ணியிருக்கணும். சரிங்களா? தென் இது ஒரு பக்கம் இல்லாத நாம் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து 100% வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் இது மூணுக்கும் ரிலவெண்ட்டாக நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து கூகுளில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். சரிங்களா? தென் இது வந்து பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அவங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் இது எல்லாமே மூணுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஆன் பேஜ் எஸ்இஓ கவர் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே ஆஃப் பேஜ் எஸ்இஓ, தென் டெக்னிக்கல் எஸ்இஓ, தென் ஒய் டாட் எஸ்இஓ. நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது மூணுமே வெப்சைட்டுகளில் தானே ப்ரோ பண்ண முடியும், ஆர்டிகல்ஸ் எப்படி பண்ண முடியும்னா நண்பா, ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் ஒன்று இருக்குது, தென் அது போக பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருக்குது, இன்டர் லிங்க் ஒன்று இருக்குது, அவுட்பாண்ட் லிங்க் இருக்குது. இது எல்லாமே நாமளே ஆர்டிகல்ஸ் வந்து எந்த இடத்துக்கு யூசர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளே பின் பண்ணி ஃபர்தராக கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து மோர் தென் மறுபடியும் சொல்கிறேன், ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு அப்படின்னாலே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒய் டாட் எஸ்இஓ மட்டும் தான் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே டாட் இருக்குது, எல்லோ டாட் இருக்குது, தென் ஃபைனலி பிளாக் டாட் எஸ்இஓலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த போல் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த எஸ்இஓ ஃபாலோ பண்ணி நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவ்ன்றதால பியூர் ஒய் டாட் எஸ்இஓ மட்டும் தான் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் பிளாகர் சிம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 0% இருக்கும். தென் ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம் 60%. சரிங்களா? ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனுவலாக ரேட் பண்ணுறதால 100% போட்டிருக்கோம். சரிங்களா? தென் எங்கிட்ட கம்பல்சரி ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா அதில் இன்க்ளூட் என்னோடய சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து கிடச்சிரும். சரிங்களா? தென் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து கீழே உங்களுக்கு ஃபர்தராக கிடச்சிடும். இதில் வந்து நம்ம மோர் தேன் நீங்கள் வந்து ஒரு ஃபைலு 2 ஃபைல் இப்படி வாங்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டாக்குமெண்ட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் அதாவது மோர் தேன் 5+ ஆர்டிகல்ஸ் மேலே ஆர்டர் கொடுக்குறீங்க, இல்லை 10+ மேலே ஆர்டிகல்ஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைலாக வந்து கிடச்சிரும். தென் அது போக தனித்தனி ஃபைல்ஸாகவும் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் வந்து 10 ஆர்டிகல்ஸ் மேலே நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு பேட்ச் வந்து 10 ஆர்டிகல்ஸ் நம்ம 5 ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்துட்டோம். இன்னொரு பேட்ச் வந்து 10 ஆர்டிகல்ஸ் இது வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுக்குமே நேம் பாருங்கள் வேறு வேறையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரே ஆர்டிகல்ஸ் வந்து யாருக்கும் ப்ரைவேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? தென்
இதில் சாம்பிளுக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆர்டிகல்ஸ்குள்ளே எப்படி இருக்குது, எந்த மாடலாக நம்ம கொடுத்துருக்கோம், தென் அது வந்து எப்படி இருக்குன்றது இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். இது என்னது வரவே மாட்டேங்குது, ஒரு வெயிட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு யாருக்காச்சு கூகுள் AdSense அப்ரூவல் வாங்கணும், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நம்மக்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கி நீங்கள் உங்களுடைய மானிட்டேஷன்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கான ஃபர்தரான மூவ்மெண்ட் என்னவோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் இப்போ ஆர்டிகல்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே பாருங்கள், ஆர்டிகல்ஸ் மோர் தென் நீங்கள் எங்கிட்டேருந்து எத்தனை ஆர்டிகல் வாங்கினாலுமே சரி, அது 1 வாங்கினாலும் சரி, இல்லை 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, மோர் தென் 100 ஆர்டிகல்ஸ் வாங்கினாலுமே கூட ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிசல்ட் இருக்குன்னு அதுக்கான ரிசல்ட்டை நம்ம கம்பல்சரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? தென் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் SEO சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒன்று வாட்ஸ்அப் லிங்க் கிடச்சிரும், தென் கான்டாக்ட் நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா? தென் அது போக AdSense அப்ரூவ்ன்றதால AdSense அப்ரூவ்க்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்தராக எந்தெந்த டூல்ஸில் செக் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ ஸ்கோர்ஸ் இருக்குன்றது அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 100% பிளாகரிசம் இருக்கா இல்லைன்றது பார்த்தாச்சுன்னா 100% யூனிக்காக இருக்குது, அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லா டூலுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டு நம்ம இதிலே கொடுத்துட்டோம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டாக ஆகிடும். ஓகேங்களா? தென் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக நம்ம அதை பண்ணியிருக்கோம். இதில் ஃபோக்கஸ் கீவேர்டு எடுத்தோடனே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு யூசர்ஸ் வந்து தேடுறாங்க அப்படின்னும் போது சம் பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் போட்டு தான் தேடுவாங்க. இப்போ கார் இன்சூரன்ஸ் USA அப்படின்னா அதுதான் கீவேர்ட்ஸ் அப்படின்னும் போது அப்போ அந்த கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டாக வரும். ஸோ யூசர் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருவாங்களோ அது ஃபோக்கஸ் கீவேர்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தென் அடுத்ததாக வந்து கூகுளுக்கு ரொம்ப மெயினாக இருக்கக்கூடியது மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கு நண்பா ரேங்கிங் ஆகிறதுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் யூசர்ஸ் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு மட்டும் இருந்தால் போதும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டை வந்து ஈஸியாக அதாவது எடுத்து அவங்களுடைய ஆர்டிகல்ஸ்க்கு தகுந்த மாரி மேட்ச் பண்ணிப்பாங்க. தென் மெட்டா டிஸ்கிரிப்ஷனுமே இன்க்ளூட் அவங்க மேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒரு பிகினராக ஃபஸ்ட் டைம் வந்து பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்கன்னும் போது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, தப்பாக ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் கீவேர்டு அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்தராக அந்த ஆர்டிக்கலுக்கு எப்படி இருந்தால் கூகுளில் ரேங்க் ஆகுமோ அந்த விதத்தில் நம்ம நீட்டாக அண்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துருக்கோம். மோர் தென் ஃபார் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு 150 வேர்ட்ஸ்லையுமே கிடச்சிரும். சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா H1 டேகு. H1 டேகு அப்படின்னா இது வந்து வேர்ட்பிரஸ்க்குள்ளே வரும். H1, H2, H3, H4, H5 வரைக்கும் இது போல் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? H1னா சப்டைட்டில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து டைட்டில். சரிங்களா? தென் இதுக்கு மேலே வரக்கூடியது பேராகிராஃப்ஸ். தென் பேராகிராஃப்ஸில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே வேர்ட்ஸ் வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்கும் ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது. ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சு கரண்ட் சுச்சுவேஷனில் இது போல தான் ஆர்டிகல்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பேட்டர்னில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் டைமில் ஒரு எப்படி சொல்கிறது, கூகுள் வந்து நல்ல ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் மேக் பண்ணுறது அப்படின்னா என்னுடைய ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தென் பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து உங்களுக்கு 150 வேர்ட்ஸ் வந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளேயே ஒவ்வொரு பேராகிராஃபாக அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இதுவும் பாருங்கள். தென் வேர்ட்ஸ் வந்து போல்டு எந்தெந்த இடத்த போகணுமோ அந்த இடத்த போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் H2 டேகு, தென் H3 அண்டு கம்பல்சரி முக்கியமாக எந்த ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் கேட்டகரி பொறுத்து அவங்க கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு கம்பல்சரி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். தென் மறுபடியும் H3 டேக் கொடுத்துருக்கோம். மறுபடியும் புல்லட் பாயிண்ட்ஸ் இது போல தான். ஓகேங்களா? தென் பாருங்கள் H2, H3 இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். தென் பேராகிராஃபோடைய சப்டைட்டில்ஸாக பாருங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக கொடுத்துருக்கோம். ஃபாண்ட்டுடைய சைஸ் இதுவே நம்ம இது போல் ஃபாண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நேவிகேட்டுக்கு இப்போ H2க்கும் H3க்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த இடத்த போல்டாகவும் இந்த இடத்த நார்மல் ஃபாண்ட்டாகவும் தெரியுதுங்களா? ஸோ ஃபாண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். இது H2வா இல்லை H3யா இல்லை H4ஆன்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் ஆர்டிகிள்ஸ் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக அண்டு யூனிக்காக ஏன்னா ஆர்டிகிள்ஸ் பார்த்தா ஒரு யூசர்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பக்கமாக பேராகிராஃப் எப்படி சொல்கிறது, எஸ்ஏ மாதிரி இது வந்து எழுதுறது கிடையாது. ஓகேங்களா? என்ன இன்ஃபர்மேஷனோ அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அது 2 வார்த்தையில் இருந்தாலும் சரி, அதே 150 வார்த்தையிலும் சரி. ஸோ அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸுக்கு அதை மட்டும் நம்ம கொடுத்தால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். டில் ஆர்டிக்கல் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். வாட்ஸ்அப் லிங்க் அண்டு கான்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி கிடச்சிருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களான்னு கூட தெரியாது. சரிங்களா? அதனால் என்னால் வந்து எப்படி சொல்கிறது, இதனால் ஒரு சில ஆர்டிகல்ஸ் தான் ஓப்பன் பண்ணி காட்ட முடியும். எல்லா ஆர்டிகல்ஸும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. ஓகேங்களா? இப்போது இந்த ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு
காமிக்கிறேன். ஏன்னா நம்ம 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், வேர்ட்ஸில் வந்து பார்த்தாச்சுன்னா ஆவரேஜாக 2063 வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கேரட்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 14,000 கேரட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? கேரட்ஸ்னு என்னென்னா இதில் இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன், த, பட், யூ, கேன், யூ, ஆஸ் அந்த மாரி ஒவ்வொரு சென்டென்ஸ்க்குமே அதுக்கான கேரட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் இப்போது உங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் சாம்பிளுக்கு ரேண்டமாக ஒரு ஆர்டிகல்ஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எல்லா ஆர்டிகல்ஸுமே இதுமாரி தான் ஆக்சுவலி லோட் ஆகுது. பிடிஎஃப்ஸ் ரொம்ப டேட்டா ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா அது ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். வேறு ஆர்டிகல்ஸ் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய இமேஜஸ் ஏன்னா வந்து நம்ம எஸ்யூஎஸ் கோர்ஸை டூல்ஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ணுறோம் இல்லையா? அந்த டாக்குமெண்ட்டு வியூ ஆகிறதுக்கு தான் லேட் ஆகுது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தென் இது எஸ்யூஎஸ் கோர்ஸில் அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டச் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? தென் இதுலேயுமே பாருங்கள், எந்த ஆர்டிகல்ஸ் நீங்கள் எங்கிட்ட வாங்கினாலுமே சரி உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். தென் சிமிலராக பாருங்கள், ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்துருக்குமா, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். தென் இது போக H1, தென் பாருங்கள் கம்பல்சரி வேர்ட்ஸ் நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம் ரொம்ப யூனிக்காக. தென் அது போக H2, அது போக கீழே பாருங்கள் எந்தெந்த இடத்த என்னென்ன தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். தென் அது போக சிமிலராக ஓகேங்களா பாருங்கள், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கா, புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா. தென் H2, H3, H4னு சொல்லிட்டு சப்டைட்டில்ஸ்லாம் மோர் தென் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் நண்பா. ஓகேங்களா? தென் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மோர் தென் 30 ஆர்டிகல் தான் 50 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்பவே யூனிக்காக நம்ம ஆர்டிகல் அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதால நீங்கள் வந்து 10 ஆர்டிகல் வாங்குங்க, 5 ஆர்டிகல் வாங்குங்க அப்படிலாம் எங்கேயுமே நம்ம கம்பல் பண்ண மாட்டோம். நம்மக்கிட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரே ஒரு ஆர்டிகல் சாம்பிளுக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ஆர்டிகல் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? தென் ஏன்னா வந்து நீங்கள் வந்து 10 ஆர்டிகல் வாங்கிட்டு ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ரூபா கொடுத்தாலுமே உங்களுடைய ஏதோ ஒரு ஒர்க்கு செஞ்சு தான் அந்த ஃபண்டு நீங்கள் எங்கிட்ட வந்து கொடுக்க போகிறீங்க. அப்படின்னும் போது வேல்யூ ஃபார் மணி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல் சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? தென் ஆஃபர் போயிட்டுருக்கு கரண்ட் டேவில். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 10+ ஆர்டிகளுக்கு மேலே, அதாவது 10 ஆர்டிகல்ஸ் மேலே நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் ஜெனரேட் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட $258 மேலே பே பண்ணி அஃபிஷியல் நம்ம லைசன்ஸ் கீ பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்டு என்னுடைய கிளைண்ட்டு தென் அதர் ஃப்ரீலான்சர்ஸ்க்குலாம் வந்து நம்ம இது ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட 10 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு நான் ஃப்ரீயாக ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? தென் இதுதான் ஆஃபர்ஸ் இன்றைக்கி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபர் பண்ணி கொடுங்க ப்ரோ, என்னால் வந்து இவ்வளோ ஆர்டிகல்ஸ் வாங்குறேன், 20 ஆர்டிகல் வாங்குறேன், 30 ஆர்டிகல் வாங்குறேன், அதெல்லாம் நமக்கு இல்லை. 10 ஆர்டிகல் மேலே வாங்கினாலே உங்களுக்கு வந்து ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நான் ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன், மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு ஜஸ்ட் ஃபார் ப்ரீமியம் தீம்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா தென் எப்போயுமே அப்டேட் கிடச்ச போதும் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பாக 1 இயர்க்கான அப்டேட்டுமே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு தீம்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 2000 ஆகும் உங்கள் வெப்சைட்டுக்கு. சரிங்களா? இல்லை உங்களுக்கு வந்து 2 in 1 பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா 10 ஆர்டிகளுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஆர்டிகளும் கிடச்சிரும். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் இல்லை 1 இயருக்கான அப்டேட்டு வித் லைசன்ஸ் கீயோட உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோண்ணா. ஓகேங்களா? தென் ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மோர் தென் யாராச்சும் பிளாகிங்குள்ளே ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கே 3 to 5,000 வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு 5 to 10,000 கொடுத்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக யாரும் வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பேருக்குன்னு வீடியோ போட்டுக்கலாம். பட் ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது நண்பா. ப்ரீமியம் தீம்ஸ்க்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் தான் உண்மைக்குமே சொல்கிறேன். ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸ்னால் கூகுளில் ரேங்க் பண்ணுறது சொல்ல வரேன். தென் ப்ரீமியத்துக்கும் ஃப்ரீக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ரியாலிட்டியாக நீங்கள் உங்கள் சைட்டில் ஆக்டிவேட் பண்ணி டே டு டேட்டில் ஒரு 20 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரியாலிட்டியாக ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு. தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 1 by 1 சொல்கிறேன். கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு தேவையான டொமைனுக்கான டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. தென் எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. 1 டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கால் பண்ண விருப்பம் தான் கால் பண்ணி பேசுங்க. இல்லை வாட்ஸ்அப் லிங்க், டெலகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு முதல் சோஷியல் மீடியா எல்லா லிங்க்குமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென்
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? தென் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்குறவங்க யாருக்காக இருந்தாலும் 100% மணி மேக் பண்ண முடியும் ஆன்லைனில். ஸோ அதுக்கான ஆட்சன்ஸ் சம்மந்தமான மோர் தென் 1000+ வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன் டைம் போய் சேனலை விசிட் பண்ணி மோர் தென் சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? Anyway, thank you for watching. Please subscribe.